உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பாஸ்கு காலம் 4ஆம் வாரம் செவ்வாய். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தது எருசலேம் நகரத்திலே. ஆகவே அங்குதான் திரு அவை முதலில் உருவெடுத்தது. எருசலேம் நகரில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல வேத கலாபங்கள் ஏற்பட்டன. ஆகவே நம்பிக்கையாளர்கள் சிதறண்டு போயினர். சிதறுண்டு போன கிறிஸ்தவர்கள் தாங்கள் பெற்ற நம்பிக்கையை காத்து கொண்டது மட்டுமல்ல, சென்ற இடமெல்லாம் நம்பிக்கையை பறைசாற்றினார்கள், பரப்பினார்கள். இவ்வாறு சிதறுண்ட கிறிஸ்தவர்களால் பல புற இனத்து மக்கள் நற்செய்தியை பெற்றனர். பாலஸ்தீனா நாட்டின் வடபகுதியில் இருக்கும் அந்தியோக்கியா நகரம் பல கிரேக்க மக்களை கொண்டிருந்தது. அங்கு அடைக்கல புகுந்த கிறிஸ்தவர்கள் நற்செய்தி போதிக்க தொடங்கவே எருசலேமுக்கு புறம்பே முதல் கிறிஸ்துவ கூட்டம் உருவாக்கியது. இதைத்தான் நாம் அந்தியோக்கியா திரு அவை அல்லது முதல் புற இனத்து திரு அவை என்று குறிப்பிடுகிறோம். புற இனத்து மக்கள் பொதுவாக பல்வேறு தெய்வங்களில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தெய்வங்களுக்கு அஞ்சி நடந்தவர்கள். இறை வழிபாடு பெற்றிராத அவர்களுக்கு சமயம், வழிபாடு, மீட்பு என்பதெல்லாம் பெரிய அரிய புதிராகவே இருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி ஒரு புதிய ஒளியை, ஞான ஒளியை காட்டியது, நம்பிக்கையை வளர்த்தது. அவர்களுக்கு பெருமகிழ்ச்சி அளித்த நற்செய்தி இறைவன் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது, மனிதருக்காக சேவை செய்ததே. அந்த சேவையில் பாடுபட்டார், கொல்லப்பட்டார், மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்து உலகத்திற்கும் ஆண்டவரானார் என்பது தங்கள் ஏக்கங்களை நிறைவு செய்த நற்செய்தி இது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எருசலேம் திரு அவை அந்தியோக்கியாவிற்கு பர்னபாவை அனுப்பிய முயற்சி வளர்ந்த திரு அவை, வளரும் திரு அவை மீது கொண்டுள்ள அக்கறைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தல திரு அவை தன் கிளை சபைக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்பியது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் 2 சந்தர்ப்பங்களில் இத்தகைய பராமரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடவுளின் வார்த்தையை சமாரியர் ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் இருந்த திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடமிருந்து அனுப்பினார். திருத்தூதர் பணி 8:14. மீண்டும் ஒரு முறை இவ்வாறே பேதுரு லித்தா நகரில் வாழ்ந்து வந்த இறை மக்களிடம் சென்றார். திருத்தூதர் பணி 9:22. திரு அவையின் இக்கரிசனை உணர்வு தனிப்பட்ட கிறிஸ்துவரிடமும் விளங்க வேண்டும். ஏழ்மைப்பட்ட கிறிஸ்துவ சமூகங்கள் பால் நம் கடமைகளை உணர்கின்றோமா? ஜெபம், பணம், தவம் ஆகிய வழிகளில் உதவி செய்கிறோமா? அந்தியோக்கிய திரு அவைக்கு தூண்களாக விளங்கியவர்கள் பர்னபாவும் சவுலும். முதலில் பர்னபாஸ் சென்று அனைவரையும் ஊக்குவித்தார். பிறகு சவுலையும் அங்கே கூட்டிச் சென்றார். இருவரும் ஓராண்டு முழுவதும் அங்கே கூட்டிச் சென்றார்.
இருவரும் ஓராண்டு முழுவதும் அந்த இளந்திரு அவையோடு உறவாடினர். நம்பிக்கையில் நிலைத்து வேரூன்ற போதனை தேவை. ஏதோ ஒரு சில போதனைகள் போதா. நற்செய்தி தொடர்ந்து போதிக்கப்பட்டால்தான் நம்பிக்கை உறுதி பெறும். இப்பணியை பர்னபாவும் சவுலும் செய்தனர். இன்றைய கிறிஸ்துவரின் வாழ்க்கை ஏதோ ஒரு சில சடங்கு முறைகளில் மட்டும் அடங்கியுள்ளதற்கு காரணம் அவர்கள் நற்செய்தி போதனையை முழுமையாக பெறாததுதான். இதை முன்னிட்டுத்தான் பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு இவ்வாறு எழுதினார். இறை வார்த்தையை அறிவியும். வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வலியுறுத்தி பேசும், கண்டித்து பேசும், கடிந்து கொள்ளும், அறிவுரை கூறும், மிகுந்த பொறுமையோடு போதித்து கொண்டே இரும். 2 தீமோத்தேயு 4:2 நம் வாழ்வுக்கு வழித்துணையாக விவிலியம் அமைகிறதா? நற்செய்தி யோவான் இயல் 10 இறைவாக்கியங்கள் 22-30. இயேசு தாமே மெசியா என்பதற்கு விளக்கம் தருகிறார். இயேசுவே மெசியா. மெசியா என்ற சொல்லுக்கு திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்பது பொருள். கிரேக்க மொழியில் கிறிஸ்தோஸ் என்றும் தமிழிலே கிறிஸ்து என்றும் இச்சொல் வழக்கில் இருந்தது. இறைவனுக்குரியவன் என்று காட்ட இஸ்ராயலர் கூடாரம், பெட்டகம் முதலியவற்றை திருப்பொழிவு செய்தனர். விடுதலை பயணம் 31:25. மேலும் அரசர்கள் 1 சாமுவேல் 10:1, 16, 13, 1 அரசராகமம் 1:39. இறைவாக்கினர் 1 அரசர் 19:16, எசாயா 61. குருக்கள் விடுதலை பயணம் 29:7, லேப் 8:2 முதலியோரும் திருப்பொழிவு செய்யப்பட்டனர். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒதுக்கப்பட்டனர். விடுதலை பயணம் 28:36 என்பது அச்சடங்கின் பொருளாகும். இயேசுவும் கடவுளால் அவரது பணிக்காக ஒதுக்கப்பட்டவர் என்ற முறையிலே கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்ற இயேசுவின் கேள்விக்கு பேதுரு, நீர் கடவுளின் மகன் மெசியா, லூக்கா 9:20-21 என்று பதில் இருத்தார். இயேசு கடவுளின் பணிக்காக கடவுளாலே ஒதுக்கப்பட்டு அர்ப்பணம் செய்யப்பட்டவர் என்பதை அறிந்து அவரை பண்ணுகிறோமா? அல்லது இயேசு இவ்வுலக பெரியார்களில் ஒருவர் என்று மட்டுமே எண்ணுகிறோமா? கிறிஸ்தவர்கள் மெசியாக்கள். அந்தியோக்கியாவில் தான் முதன்முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றனர். திருத்துதர் பணி 11:26. கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அவருடைய சீடர்கள். சீடர்கள் கிறிஸ்து அவர்கள் ஆனவர்கள். எனவே கிறிஸ்து போன்று வாழ அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து தந்தையால் அனுப்பப்பட்டவர், தந்தையின் பணியை ஆற்றுபவர். நாமும் நமது திருமுழுக்கிலே தந்தையால் கிறிஸ்துவில் அவர் பணிக்காக ஒதுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருப்பொழிவு பணிவிடை பெறுவதற்காக அன்று, பணிவிடை புரியவே. மார்க்கு 10:45 என்பதை உணர்வோமா? தந்தை பெயரால் நான் புரியும் செயல்களே எனக்கு என் மெசியா தன்மைக்கு சாட்சியம். யோவான் 10:25 என்பார் கிறிஸ்து. நமது செயல்கள் நமது பெயருக்கு சாட்சியமாக அமைகின்றனவா? சிறப்பாக
பிறருக்கடுத்த அன்பு செயல்களில், நீதி செயல்களில் ஈடுபடும்போது நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நாமும் மெசியாக்கள் ஆகிறோம். கிறிஸ்துவின் பெயரிலே பற்பல போலி மெசியாக்கள் உலவுவதை காண்கிறோம். அவர்களுடைய செயல்களிலிருந்து அவர்களை அறிந்து ஒதுக்க முயல்வோம். நமது நற்செயல்கள் வழி நாமும் கிறிஸ்து அவர்கள் என்பதை காட்ட முயல்வோம். தந்தையின் விருப்பப்படி நடப்பவனே உண்மையான கிறிஸ்தவன். உண்மை மெசியா நான். அதற்கேற்ப கிறிஸ்துவின் வழி நின்று கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் நற்செய்தியில் ஒன்றுபடுவோம். கடவுள் என்றென்றும் நம்மை ஆசீர்வதிப்பாராக.